3.8 question number 2 0 degree less than or equal x less than 360 degree என்ற இடைவெளியில் கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் சரியான தீர்வுகளை காண்க. அதாவது 0 டிகிரியா இருக்கணும் இல்லனா 360 டிகிரிக்கு இடையில இருக்கணும். கீழ கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடோட சரியான தீர்வுலாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First question sin power 4x sin square x இதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொடுக்கப்பட்டதை முதல்ல எழுதி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம், இடது பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ சைன் பவர் 4x மைனஸ் சைன்ஸ் பவர் 2x ஈக்குவல் டு 0. இது ரெண்டுலையும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இது மல்டிப்ளேஷன் இருக்குது. இது பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுது. இப்போ 3 டைம் பெருக்கிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். ஸ்கொயர் அந்த பக்கம் போனாலும் ரூட் ஆயிரும். அப்போ அதுக்கு 0க்கு ரூட் எடுத்தனாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தீர்வுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு n பை, n பிலாங்ஸ் டு z. இப்போ நமக்கு கொடுத்துருக்குறாங்க 0 டிகிரிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்குன்னு. என்னோட வேல்யூ இசட்டில் எடுத்துக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ மைனஸ் வராது. அப்போ 0ன்னு அப்ளை பண்ணால் 0 கிடைக்கும், 1ன்னு அப்ளை பண்ணால் பை கிடைக்கும், 2ன்னு அப்ளை பண்ணால் 2 பைன்னு கிடைக்கும். ஆனால் 2 பை இங்கே வரக்கூடாது. அப்போ இந்த இதுக்கு தீர்வு என்ன கிடைக்கும்? 0வும் பையும் கிடைக்கும். இது ரெண்டு மட்டும்தான் இந்த இடைவெளியில் இருக்குது. ஏன்னா இசட்டுங்கிறது முழுக்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 2 இப்படி தான் எடுத்துக்க முடியும். அப்போ அடுத்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது, அதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1 ஆயிடுது. சைனில் எந்த ஆங்கிளுக்கு 1 கிடைக்கும்னா 90 டிகிரி கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் மைனஸ் பை பை 2, எனக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டோம். இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் இருந்து அதுக்கான ஃபார்முலா n பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபாவோட வேலையை மைனஸ் பை பை 2 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இங்கேயும் n பிலாங்ஸ் டு z. இப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 கிடைக்கும், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 கிடைக்கும். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இடத்துல பை கிடைக்கும், இந்த இடத்துல மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பை ப்ளஸ் பை பை 2ங்கிறது உனக்கு 3 பை பை 2 கிடைக்கும். ஒரு 0ங்கிற வேலையும் 3 பை பை 2 வேல்யூ மட்டும் இதில் கிடைக்கும். அதில் மைனஸ் 1ன்னு மட்டும் சொல்கிறனால 3 பை பை 2 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று சைன் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அது 0ன்னு எடுத்துன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. அப்போ இதற்கான ஃபார்முலா n பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n பை பை 2. இப்போ n இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 180, இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி. 180ல் 90 போச்சுன்னா 90 மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 மட்டும் இருக்கும், அதுக்கு மேலே வேறு நம்பர் வராது. அப்போ 0 ஏற்கனவே இங்கே கொடுத்தனால இங்கெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 0 எழுதிக்கலாம். அப்போ மொத்தம் இந்த சம்முக்கு எத்தனை தீர்வு இருக்குது? 0 பை 3 பை பை 2 பை பை 2. இதுதான் இந்த இதுக்கான சரியான தீர்வு.